குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டனிங் சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னாலோ மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்மக்கிட்ட எல்லா விதமான கார்டனிங் ப்ராடக்ட்ஸும் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கார்டனிங் ஃப்ளவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்டிலைசர்ஸ், அது எப்படி வளர்க்குறது, அதுக்கு என்ன பிரச்சனை, அதுங்களை எப்படி நல்ல பூக்கள் பூக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செம்பருத்தி செடிக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் கொண்டு வந்திருக்கேங்க. ரொம்ப எளிமையான ஃபர்டிலைசர் தாங்க, ஆனால் ரிசல்ட்டு சூப்பராக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபர்டிலைசருங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஃபர்டிலைசரை கொடுத்தாலே போதும், நம்மளோட செடிகளில் நிறைய துளிர் எடுத்து பூக்கள் வைக்கோங்க. இது வந்துட்டு என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ண ஃபர்டிலைசர்ஸ் தான். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ஃபர்டிலைசர் கொடுத்துருக்கோம், எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் எப்போவுமே எடுத்துருக்கிற மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கஞ்சி தண்ணி எடுத்துக்கிட்டேங்க. சப்போஸ் உங்ககிட்ட கஞ்சி தண்ணி இல்லை அப்படின்னா அரிசி கழுவுற தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் காஃபி தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட மற்ற பொருட்களாக நான் வந்துட்டு வாழைப்பழத்தூள் ஒரு 2, தேங்காய் வந்து நம்மக்கிட்ட கொஞ்சம் அழுவி போயிருந்ததுங்க. ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு அரை முடி தேங்காய் இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது கூட மற்றது கட் பண்ணி வச்ச காய்கறிகள் வேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட இந்த டப்பாவில் சேர்த்துக்கலாங்க. ஸோ இதை வந்து ஒரு 2 நாள் அப்படியே மூடி நிழல் பாங்கனத்தில் வச்சுருங்க. 2 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி இன்னொரு பொருள் சேர்க்க போகிறேன். அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, சாம்பல் தாங்க. ஸோ இந்த சாம்பலை வந்துட்டு நான் இந்த லிக்விடுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா குலுக்கி வச்சுட்டு ஒரு நாள் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. மறுநாள் வந்துட்டு இப்போ இதை 1 லிட்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா 10 மடங்கு தண்ணி கலந்துக்கங்க. நான் இந்த காய்கறி வேஸ்ட்டோடையே தான் இந்த தண்ணியை வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த காய்கறி வேஸ்ட் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாத்தையும் காய்கறி அதில் கொட்டிட்டு நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த வேஸ்ட்டை மட்டும் எடுத்து நீங்கள் கம்போஸ்ட் பின்லேயோ இல்லை டஸ்ட்பின்லேயோ சேர்த்துக்கலாம். அந்த வேஸ்ட்டில் வந்துட்டு அவ்வளோ சத்து இருக்காது, ஏன்னா எல்லாமே தண்ணியில் இறங்கிட்டுருக்கோம். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி அந்த காய்கறி வேஸ்ட்டோடு தான் ஊற்ற போகிறேன், ஏன்னா அப்படியே டைரெக்டாக கம்போஸ்ட் ஆகிறதுக்காக. இதை வந்துட்டு எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கும் கொடுத்துட்டு வாங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டு வாங்க ஈவினிங் டைமில். இதை கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்கிறது கஞ்சி தண்ணி, அப்படி இல்லைன்னா அரிசி கழுவுற தண்ணி. அது என்ன பண்ணோன்னா, செடியை வந்துட்டு வேர்லேருந்து நல்ல ஒரு குளிர்ச்சி ஆக்கி அது கூட வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வளர்ச்சியும் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த மஞ்சள் கலர் இலைகள் வெயில் காலத்தில் நிறைய வருங்க. ஸோ இது வந்துட்டு நைட்ரஜன் குறைபாடு, அப்படி இல்லைன்னா மெக்னீஷியம் சத்து குறைபாடு. அதை வந்து வேலை செய்யறதுக்கு நம்ம ஏற்கனவே வெஜிடபிள்ஸு சேர்த்துருக்கோம். ஸோ அதுவும் ஒரு வகையான சத்தை உள்ளே இருக்கும். அதுக்கு அடுத்தது காஃபி தூள் சேர்த்துருக்கோம். காஃபி தூள் வந்து அதிகப்படியான பொட்டாசியம் சத்தை கொடுக்கும். பொட்டாசியம் சத்து சேர்த்ததுனால நிறைய மொட்டுக்கள் வைக்கும், நிறைய துளிர் எடுக்கும். அதுக்காக தான். ஸோ அடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, சாம்பல். சாம்பல் வந்துட்டு ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் ஆகும், அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட் கொடுக்குற ஒரு பொருளாகவும் யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் சாம்பல் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சு நம்ம கொடுக்கும்போது இப்படி தாங்க நிறைய பூக்கள் பூத்து குலுங்கும். இந்த வந்துட்டு களைச்செடிகளை நீங்கள் எடுக்கலையா சிஸ்டர் அப்படின்ட்டு என்னை கேட்குறீங்க. ஆனால் களைச்செடிகளை நான் மோஸ்ட்டாக எடுக்க மாட்டேன், சில நேரத்தில் எடுத்துருவேன். இந்த மாதிரி குட்டி குட்டி செடிகள் இருக்கிறதுனால நம்ம செடிக்கு வந்துட்டு வெயிலேருந்து அது பாதுகாப்பு தான் பண்ணுமே தவிர நம்மளுக்கு செடிங்களுக்கு வந்துட்டு கெட்டது செய்யாது. ஸோ அந்த மாதிரி குட்டி களைச்செடிகளாக இருந்தால் அதை எடுக்க வேண்டாம். பெரிய களைச்செடிகளாக இருந்தால் மட்டும் எடுத்தால் போதும். பெரிய களைச்செடிகள் தான் சத்தை இழுத்துக்கும். சின்ன குட்டி செடிகள் வந்து நம்ம செடியை வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் பாதுகாக்கிறதுக்கு உதவுங்க. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட
பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமும் கருஞ்சீரகமும் சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.